Yes. Ma'am, so today is the diet and road section. ஸோ யாருக்கா எனி டவுட்ஸ் மேம் நான் ஒரு சில வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறீங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்த என்ன பார்த்தீங்களா? எஸ். இன்னைக்கு புது வீடியோவாங்க சார். நானு இது இன்னொரு டயட் ரிலேட்டடா ஒண்ணு பார்த்தேன் நானு. ஒரு 1 வீக் முன்னாடியே என்னமோ ஒண்ணு அனுப்பிச்சிருந்தீங்க. நான் பார்த்தேன் சார். செகண்ட் லெவல் டயட் பிளான் சொல்லியிருந்தீங்க. அதுல ஃப்ரூட் டயட் பத்தி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தீங்க. ஓகே மேம், இதில் நான் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அண்டர்ஸ்டாண்டிங்? டயட்டை பத்தி உடம்புல ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹோல்ட் ஆயிருக்கு அந்த இதுவெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாடி கேட்கும்போது செகண்ட் டயட் போகணும்னு சொல்லியிருந்தீங்க சார். எஸ் எஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பேர் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ண மாட்டோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்பப்போ நம்ம வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த டயட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம பாடி ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாடி ஒரு ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி பாடி வந்து அப்சர்வ் பண்ண கேட்கும். ஸோ என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எப்படி கேட்கும் அப்படின்னா உங்களோட பாடியோட கண்டிஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்லலாம், கான்ஸ்டிபேஷன் ஆகுது, இல்லை எனக்கு வந்து மோஷனே சரியா வரல அப்படின்போது அப்போ பாடிக்கு தேவை என்ன அப்படின்றதுனா ஃபைபர். ஸோ அப்போ அந்த வெயிட் வந்து ஸ்டக் ஆகி நிற்கும் போது அப்போ வி ஹேவ் டு சேஞ்ச் த பேட்டர்ன் ஃபார் தி ஃபைபர் கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயம். அதுவும் நம்ம வந்து எப்படி கொடுக்கணும்னா ஹெவி மீல்லாம் கொடுத்துடக்கூடாது. ஸோ ஓவர் ஸ்பைசி ஃபுட்டும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அந்த டைம்ல நம்ம எந்த ஸ்பைசி ஃபுட் கொடுத்தாலுமே பாடி கிளென்ஸ் பண்ணியிருக்கோம். திருப்பி எனி ஸ்பைசி ஃபுட் நம்ம ஒரு லைட்டாக ஆட் பண்ணாலும் அது டக்குன்னு ஒரு கேஸ் ஒரு க்ளோர் பண்ணிடும். அதுலேயே திருப்பி நமக்கு ப்ளோட் ஆகிடும், வீக் ஆகிடும், திருப்பி அகைன் வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம பண்ணிடுதுன்னா அந்த டைமுக்கு நம்ம எந்த மாதிரி பேட்டர்ன் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு நம்மளோட ஸோ பழுது, அப்புறம் வந்து கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி கொண்டு போவோம். இதே எனக்கு வந்து பாடி ரொம்ப இப்போ கொஞ்ச நாள்ல எனக்கு வந்து நீ பெயின் ஜாஸ்தியாக வருது, பேக் பெயின் வருது, பாடி ரொம்ப சோர்வா இருக்கு, இதுவா இல்லை அப்படிங்கும்போது, ஸோ எஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஸோ இப்போ நமக்கு ஏதாவது நமக்கு இது ஆகும்போது என்ன பண்ணணும், அப்போ நம்ம பாடி வாட் எக்ஸாக்ட்லி அவர் பாடி ஆஸ்கிங் அட் தட் டைம், அப்போ அகெயின் வி ஹேவ் டு சேஞ்ச் த பேட்டர்ன் ஃபார் தி ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ ஒன்லி இஃப் த பாடி ஆஸ்க். ஸோ அந்த நெக்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா பாடி ஃபீல் வெரி கோல்டு. ஸோ நான் ஃபுட் டயட்ல இருந்துட்டு இப்போ ஐ ஃபீல் வெரி கோல்டுன்னா பாடி நீட் சம் என்ன தேவைப்படுதுன்னா நமக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் தேவைப்படுது. இம்யூன் பவர் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ அந்த ஹியூமன் பவர் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா கொஞ்சம் நம்ம ஹியூமன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பாடி சிஸ்டம் ட்ரிகர் பண்ணுற விஷயங்கள் நமக்கு வந்து சூடு தேவைப்படுது. ஸோ அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பை கிவிங் தி கஞ்சி. ஸோ கொள்ளு பார்லி கஞ்சி, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பைசி ஹாட்டான ஒரு பாடி ஹீட் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் தேவைப்படுது. ஸோ இதில் நடுவில் வந்து பாடி எப்பவுமே இது ரெண்டுத்துக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த நட்ஸு ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பாடியோட கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாறி போகும். ஸோ ஒரு சில பேர் நாங்கள் நினச்சிருப்போம் நம்ம ஃப்ரூட்லேருந்து எப்போ மாறுவோம். ஸோ ஆனால் ஒரு சில பேர் ஃபாலோவே பண்ணிருக்க மாட்டோம். ஆனால் எப்போ மாறுவோம் சேஞ்ச் ஆஃப் டயட் பட்ட மட்டும் கேட்டு. ஸோ பாடி வந்து என்னன்னா ஒரு சுச்சுவேஷன் சொல்லணும். ஸோ அப்போதான் நம்ம வந்து அப்படி மாற்றும் போது பாடி என்னன்னா திருப்பி நம்ம என்ன சாப்பிட்டாலும் கெயின் ஆகிறதுக்கும் பாடி பேட்டர்ன் மாறும். ஸோ இதுதான் ஒரு விஷயங்கள். ஸோ வி ஹேவ் டு கிவ் த சொல்யூஷன் இன் அ ரைட் வே இன் அ ரைட் டைம். ஸோ அப்போ நம்ம பாடி என்ன கேட்குதுன்னு கேட்கும்போது கொடுத்தாதான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நீட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீட் தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பர்சனலாக ஒரு நீட் ஒன்று யாராவது சொல்லுங்களேன், எனக்கு இது தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி யாராவது சொல்லுங்க, எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த நீட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் வீடு வாங்கணும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீட் யாராவது சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னோட மைண்டில் இது இருக்கு வேணும்னு சொல்லுமா கீதா? சவுண்ட் அன்மியூட் பண்ணி பேசணும். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். எனக்கு சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆகணும் சார். ஒரு பங்களா கட்டணும் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கு. பட் நியூவா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் இருக்கு சார். செகண்ட் ஃபர்ஸ்ட் திங், நான் நல்ல வெயிட் லாஸ் ஆகி வண்டி 2 வீலர் டிரைவ் பண்ணணும். அதான் சார் என்னுடைய.
தேங்க்யூ சார். சூப்பர். ஸோ இப்போ இது அவங்களோட நீட். ஸோ இப்போ டூ வீலர் ஓட்டணும் அப்படின்னு சொல்றது அவங்களோட அவங்களோட தேவை. ஓகே, இது வந்து அவங்களோட மைண்ட்ல இருக்கு. பட் ஆனா அது வந்து அந்த டூ வீலர் ஓட்டணுன்ற ஒரு விஷயத்த வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ஸோ நம்ம பாடி ஹெல்த்தியா ஃபிட் ஆகினதுக்கு அப்புறம் தான் அந்த டூ வீலர் ஓட்ட முடியும். சப்போஸ் எனக்கு வேணுன்றதுக்காக நான் ஓட்டினா என்ன ஆகும்? கீழ் விழுந்து அடிதான் போடும். அது கான்ஃபிடென்ட் இல்ல சார், பயமா இருக்கு, விழுந்துருவோமோன்ற ஒரு பயம். ஸோ அதே மாதிரிதான் பாடியுமே நம்ம பண்ண வேண்டியதுன்னா, ஸோ பாடி ஃபர்ஸ்ட் நம்மளோட பாடிக்கு ஒரு சில விஷயம்லாம் தேவைப்படுது இல்லையா? அது தேவைக்கு நம்ம வந்து இழுக்க அந்த தேவையை கிராவிட்டி அந்த விஷயத்த வந்து கிராப் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ அந்த கிராப் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கு பாடி அந்த கிராப் பண்ணதுக்கான ப்ராசஸ் கொண்டு வரணும், ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸ் இல்லை. நமக்கு என்ன தேவைன்றதை வச்சு நம்ம வந்து வி கேன் டிசைன். ஸோ பாடி அந்த கண்டிஷனுக்கு என்ன தேவை பண்ணுதா வி கேன் வாண்ட் டு டிசைன். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்த விஷயம் தேவைப்படுது அப்படின் போது நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ அந்த பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாடி கன்வெர்ட் பண்ணி அந்த அப்சர்வ் பண்ணி வச்சாதான் பாடி அப்புறம் நீங்க திருப்பி அதை எடுக்கும் போது என்னன்னா, அது வெயிட்டா கன்வெர்ட் ஆகாம அது நமக்கு வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இப்போ அந்த டூ வீலர் ஓட்டுறதுன்றது டிசைர். அந்த டிசைரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, we have to make them as a practice. அந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் பத்தாது, கூட நம்ம பாடி கண்டிஷன் எல்லாத்தையும் மாற்றணும். மாத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு கண்டிஷனுக்குள்ளேயே நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ அந்த கண்டிஷனுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது we have to be in a என்ன சொல்லலாம், திருப்பி அந்த இன்ஜுரி நடக்காம எந்த ஒரு இன்ஜுரியும் நடக்காம இருக்கணும்னா, அந்த டிசைர்க்குள்ள நம்ம உள்ள போறோம்னா we want to convert our body into that category. சொல்ல புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த பாடியே கன்வெர்ட் பண்ணாம நம்ம அந்த கேட்டகரியில போய் இறங்கணும்னா ஸோ வில் கெட் டேமேஜ் ஓன்லி. இதுதான் விஷயம் நான் சொல்ல வரேன். ஸோ நம்மளோட டிசைர் ஒன்று இருக்கலாம், ஆனால் அந்த டிசைருக்கு ஏற்ற மாதிரி வி ஹேவ் டு கன்வெர்ட் அவர் பாடி. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும்னு ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற நம்ம வேலை பாடி கொடுத்தாதான் இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரியான டயட் நம்ம எப்படி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த டயட்ல போவோம். இப்போ நடுவில் வந்து நான் நிறைய இந்த இன்ஸ்டாலெல்லாம் வந்து ஒரு பையனோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அதை கேள்விப்பட்டீங்க? உடனே எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருச்சு. எனக்கு ஒரு நம்ம தெரிஞ்ச சோர்ஸ்ல எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, சார் நம்ம எல்லாம் ஃப்ரூட் ஐட்டம் சாப்பிடுமா, செத்துருவோமா அப்படின்ட்டு ஒரு இது என்கிட்ட. அப்பதான் நான் சொன்னேன், கடவுள் மனுஷனுக்காக படைச்ச ஒரே ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான், அதையும் பாய்சன் ஆகிட்டீங்களா நீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா, ஃப்ரூட்ஸ் அதை வந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமிர்தம் நஞ்சு. ஸோ உங்க பாடி வந்து எப்போ எதெல்லாம் மாறுதோ அப்போ அந்த மாறத்துக்கான ஒரு ப்ராசஸ் நம்ம கொடுக்க வேண்டியது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கோல்டு பிடிக்குது அப்படின் போது, அப்போ கோல்டு பிடிக்கும் போது நான் அதான் சொன்னேன், கோல்டு பிடிக்கும்போது பாடி அப்போ அந்த மாதிரி மாற்றணும். ஸோ இது வரும்போது இது மாற்றணும். அதனால தான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்றேன். ஸோ உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வி ஹேவ் டு கன்வெர்ட் திஸ். ஸோ ஆனால் அந்த கண்டிஷன் எப்போ வரும் நீங்க என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அதனால தான் இன்னைக்கு அந்த வீடியோ நான் அனுப்பிச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வி ஹேவ் டு சேஞ்ச் த பேட்டர்ன். ஸோ ஆனால் அந்த சுச்சுவேஷன் வந்தாதான் சேஞ்ச் பண்ணணும். சுச்சுவேஷனே வராம நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. சுச்சுவேஷனே வராம சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா அது எல்லாமே குப்பையில தான் போகும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து புரோட்டீனோட தேவைகளே இருக்காது. இப்போ நம்ம இப்போ நம்ம பாடி கண்டிஷன் எப்படின்னா, நம்ம எடுக்கிறது எல்லாமே ஸ்டோரேஜ் தான். நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோம், பாதாம் பிஸ்தாவே சாப்பிட்டாலுமே அதுவும் நமக்கு ஸ்டோரேஜ் தான் மாறுது, அதுவும் நமக்கு ஃபேட்டா தான் ஓடுது. அப்ப நம்ம பண்ண வேண்டியதுன்னா, அந்த பாதாம் பிஸ்தாவே அந்த பாதாம் பிஸ்தா சாப்பிட்டாலுமே அதுல தேவையா அதுல இருக்க நியூட்ரிஷன் நம்ம பாடியில அப்சர்வ் பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி உள்ள இருந்த டாக்ஸினை we have to dissolve. அப்பதான் இந்த நியூட்ரிஷன் நம்ம பாடியில அப்சர்வ் ஆகும். Yes, Patelji, I'm sorry for that. Yes, Patelji, you asked me how to understand our body in one study. Yes, இங்க நம்ம ஒரு கிளைண்ட் வந்து கேட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ல வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட், நம்ம பாடி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு, யாருக்கெல்லாம் நம்ம எப்பவுமே லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்போம், கை தூக்கம் பார்க்கலாம். நான் எப்பவுமே ஆல்வேஸ் ஐ மீன் ஸ்ட்ரெஸ். கை தூக்குமா, தைரியமா கை தூக்குமா. நான் என்னமா ஸ்ட்ரெஸ் வச்சு நான் என்னமா பண்ண போறேன்? உங்களுக்கு இருந்தா கை தூக்குமா.
இது காமிச்ச முக்காவாசி பேர் ஸ்ட்ரெஸ். ஸ்வேதா மட்டும் தான் கை தூக்கல, ஆனா கையில் வச்சிருக்கு. அப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்றியா இல்லைன்றியா? இல்லைன்றியா? ஸோ மற்றெல்லாம் வீடியோ ஆன் பண்ண மாட்டீங்களாமா? சஹா, ஓகே. ஸோ எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணுறது கைண்ட்லி ப்ளீஸ். சசிகலா, சங்கீதா, முதல்ல எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் வீடியோ ஆஃப்ல இருக்குது. ஓகே. ஸோ இங்க இருக்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுல முக்கால்வாசி பேர் 90%, 99% ஏன்னா ஒருத்தர் 2 பேர் தான் கை தூக்கல. ஸோ மற்றவங்க எல்லாருமே கை தூக்கி ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஆல் பர்சன்ட் வியாதி ஸ்ட்ரெஸ். எனக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது காமன், நம்மளோட ஹெக்டிக்கான ஆக்டிவிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால ஸ்ட்ரெஸ்ன்றது எதை மீன் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், இல்ல என்னோட பிடிக்காத ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல நம்ம இருக்கிறோம், இல்லாட்டி நமக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த எல்லாம் நம்மளை சுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ். எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யறேன், இல்ல எனக்கு பிடிக்காத இடத்துல நான் உட்காந்துட்டு இருக்கேன், இல்லைன்னா எனக்கு பிடிக்காத எனக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, எனக்காகவே செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்காத விஷயத்த எனக்கு அகேன்ஸ்டா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு நம்மளே செய்யறது, ஒண்ணு வேற ஒருத்தர் நமக்காக செய்யறது, இல்லாட்டி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. இது 3 தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோட முக்கியமான கண்டிஷனு. இதுல நம்ம வந்து எப்படி வேணா நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்காக இவங்க பண்ணாங்க, அவங்களுக்காக இப்படி பண்ணிக்கிறாங்க. ஸோ இது நம்மளோட லைஃப் ஸ்டைல். என் வாழ்க்கை இதுதான். இதை சுத்தி தான் என் வாழ்க்கை ஓடுது. ஸோ ஆனா என்னோட வாழ்க்கை இதை சுத்தி தான் ஓடும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த விஷயத்த பெருசா நம்ம வந்து கொண்டு வந்துடும். ஆமா, ஆப்வியஸ்லி அது பெருசா தான் இருக்கும். பிரச்சனை பெருசா தான் இருக்கும். பட் அந்த பிரச்சனை நம்ம எப்படின்னா பக்கத்துல வச்சு பார்ப்போம், நம்ம அதை தள்ளி வச்சு பார்க்காம விட்டுருவோம். ஸோ ஏன் தள்ளி வச்சு பார்க்க மாட்டோம்? கம்பேர்ட் டு தி பாய்ஸ். ஸோ ஒரு சில விஷயம் வந்து ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். ஸோ பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் உள்ள ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் எப்படின்னா, ஜஸ்ட் சொல்றேன், பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் உள்ள ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா இங்கிருந்து டக்குன்னு டோரத்தை வந்து வெளியே போயிடுவாங்க. வெளியே போனா அந்த ஸ்ட்ரெஸ் மறந்துடுவாங்க. ஆமாவா இல்லையா? மறதி ரொம்ப ஈஸி எங்களுக்கெல்லாம். அப்படி மாதிரி வெளியே போட்டு ஓடி போயிட்டே இருக்கும். அது வந்து வீட்டோட அந்த ஸ்ட்ரெஸ் தூக்கி கது சாத்தி மூடி வச்சுட்டு அங்க வந்து வெளியே போயிட்டு வேற வேலைக்கு பார்க்க போயிடும். அப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது ஐயோ இது இருக்குதா அப்படின்னு ஒரு ஃபீலிங்குள்ளே உள்ள வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண கத்துக்குங்க. ஆனா நம்ம விஷயம் என்னன்னா, நம்ம வந்து 4 செவத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த 4 செவத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதை விட்டு நம்மளால வெளியே போகவே முடியல. அதான் ப்ராப்ளம். ஸோ லெட் அவுட் பண்ண முடியல. ஜஸ்ட் ஈஸியா நம்ம வந்து ஈஸியா நான் சொல்லிட்டேன், உங்களால ஈஸியா லெட் அவுட் பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் இன்டு தட். நீங்க அதுக்குள்ள வாழ்றீங்க. ஸோ அப்ப அதுக்குள்ள வாழணும்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இந்த ஸ்ட்ரெஸ் ஹவு வி கேன் ஏபிள் டு மெயின்டைன் பேலன்ஸ். எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே வேலை மறந்துடும். ஸ்ட்ரெஸ் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. ஆனா அதை மறக்கிறதுக்கான ப்ராசஸ் நம்ம கிட்ட ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். அந்த மறக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் கொண்டு வரதுக்கு ஒரே வேலைன்னா, ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் யார் நம்ம வந்து அதிகமா யோசிக்க வச்சுட்டு இருக்கிறது, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாரை நம்ம யோசிக்கிறது? நம்மளோட மூளை. ஓகே. ஸோ இந்த மூளையை எப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியும்? எப்போல்லாம் நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் பண்ணா உங்க பயம் ரிலாக்ஸ் ஆகும்? அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்மன். இவங்கள்ட்ட யாருன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, அந்த விஷயத்த மற்றவங்க திருப்பி சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். தூங்குறது, வீடியோ பாக்குறது. ஒண்ணுதான். உன்னோட இது ஒண்ணுதான். ஓகே. சாங் கேட்பேன் சார். பாட்டு கேட்பேன். ஒண்ணு தூங்குறது, ஒண்ணு பாட்டு கேட்கறது. 2 ஒண்ணுதான் சான்ஸ். ஒர்க் அவுட் பண்ணா சார். சொல்லுமா. ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த சிந்தனையும் வராது. அது தனி. கிரேட். ஓகே. நமக்கான நேரம் ஒதுக்கும்போது சார், நமக்கான ஏதாவது ஒரு நேரம் ஒதுக்கும்போது. நமக்கான நேரம் நம்ம எப்படின்னா ஒரு ஹாபின்னு வச்சுக்கலாமா? ஒரு ஹாபின்னு வச்சுக்கலாம். ஒரு ஹாபின்னு வச்சுக்கலாம். சார் டிராயிங் அதெல்லாம் பண்றது. கிரேட். அப்புறம் யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசலாம் சார். ஓகே, சூப்பர். வேற? அது உங்களை மாதிரி பொறுமையா கேக்குறவங்களா இருக்கணும் சார். கஷ்டம் மேம்.
ஏன்னா டான்ஸ் பண்றது பிடிக்கும் சார். டான்ஸ் பண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸ். எஸ் நான் ஆக்சுவலி இது எதுக்கு நான் எங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன் அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்கும் இல்லையா? அந்த எல்லாரோட ஐடியாஸ் அந்த ஐடியாஸ் நமக்கே மறந்து போயிருப்போம். ஆமால இது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு. ஸோ அப்போ ஒவ்வொருத்தங்க சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லணும். எஸ் ஸ்வேதா பட்டேல் டூயிங் யோகா. கிரேட். ஓகே. மெடிடேஷன். எனிதிங்? பசங்களை கூட்டிட்டு வெளியே போயிருவேன் சார். பசங்களை கொடுத்து வெளியே போயிருவேன் சார். எங்கேயாச்சும் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிருவேன். கிரேட். பசங்களை கூட்டிட்டு போயிடலாம். இல்லாட்டி அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். கோவிலுக்கு போனா கூட ஸ்ட்ரெஸ் இருக்காது, அந்த திங்கிங்கே வராது எதுவுமே. கிரேட். ஸோ வேற ஸ்விம்மிங் சார். மேம் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். நான் 11 விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு பேப்பர் பென் வச்சு எழுதுங்க பார்க்கலாம். எல்லாருமே எழுதுங்க. பேப்பர் பென் எடுத்து எழுதுங்க. இந்த 11 பாயிண்ட் எழுதுங்க. 11 பாயிண்ட் எழுதிட்டீங்கன்னா அந்த பர்சன் அன்மியூட் பண்ணிட்டு இதை அந்த 11 பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர். நம்ம எழுதுனவங்க யாரு, முடிச்சவங்க யாரு? யாருன்னா முடிச்சிட்டீங்களா? சார் மை சன் ஜஸ்ட் நோ ஸ்டாப் க்ரைங் ஸோ ஐ ஓகே சசிகலா. அப்படியே பேப்பர் பென் எடுத்து உட்கார சசிகலா. மேம் 11 பாயிண்ட் முடிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. 7 தான் வந்துச்சு. 7 தான் ஞாபகம் வந்துச்சுங்க சார். சரி, எனக்கும் 7 தான் ஞாபகம். எனக்கு 8. 7 முடிச்சவங்க மட்டும் கை தூக்குவாங்க. Let's talk in English. Sure, Patel. That means what I'm saying is, so how to handle the stress. So we are pointing out the 9 sir. situation. 10 வந்துச்சா கீதா? 9 sir. 9. யோசிமா 11 பாயிண்ட். 11 பாயிண்ட் முடிச்சவங்க இப்ப சொல்வீங்க. இப்போ சொன்ன எல்லா விஷயங்களே வந்து வெளியில போறது, மூவி பாக்குறது, இந்த மாதிரி ஒண்ணுதான். அவட்ட வித்தியாசமா எதுவும் தெரியல சார். நம்ம மட்டும் தான் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்யூஷன் இதுல ஒரே ஒரு வேர்டு தான். டைரக்ஷன் தான் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு வேர்டு தான். அதுக்கு சொல்யூஷன் வந்து அந்த 11 பாயிண்டோ இல்ல இப்ப திருப்பி நம்ம எடுக்கிற பாயிண்ட்டுக்குள்ளதான் இருக்கு நம்மளோட ஹேண்ட்லிங். ஓகேவா? சோ இந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சோ ஒரு பெரிய ஒரு A4 ஷீட்ல ஒரு மார்க்கர்ல அழகா எழுதி செவுத்துல ஓட்டுறீங்க. ஹவு டு ஹேண்டில் அவர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணுவீங்க, வீட்டுல ஒட்டிடுவீங்க. எழுதி ஒட்டிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 10 பாயிண்ட் 11 பாயிண்ட்டை வச்சு நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி சம்டைம்ஸ் அக்செப்ட் தி சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஒருத்தர் என்ன சொன்னாங்க, சம்டைம்ஸ் அக்செப்ட் தி சிச்சுவேஷன்ஸ் டு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றது ஆகுமா அப்படின்னு பார்த்தா, அக்செப்ட் தி சிச்சுவேஷன்ஸ் வில் நாட் கியூர் த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகாது. That means we are compromising. So that will not give the relief. So only the stress relief will give only if you forgot the situations. If you forgot the situation means will give the great. So what is the other situation? Where எப்படி நம்ம stress relief பண்ணலாம்? இப்போ சொல்லாத. ஓகே, 11 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க கீதா. சொல்லுங்க கீதா. சார் 11 வரல எனக்கு. எத்தனை வந்துச்சு? 9 தான் சார் வந்திருக்கு. இன்னும் 9 சொல்லுமா. எழுதுனவங்க வேற எதனா விட்டோம், அதுல இருந்து வரும். இது ரிப்பீட்டடா இல்ல நான் எப்படி எதுக்கேன் சொல்லிடுறேன் சார். சாங் சொன்னாங்க, ஸ்விம்மிங், அவுட்டிங் போறது, நான் சொன்ன ஸ்பீக்கிங், இது அத்தவங்க கிட்ட பேசுறது, கோவிலுக்கு போறது, டான்ஸ், மூவி பாக்குறது, ஒர்க் அவுட் பண்றது, கவிதை எழுதுறது சார். இது கருத்து என்னன்னு எனக்கு இதுல நீங்க எக்ஸ்ட்ரா 2-3 பாயிண்ட் போட்டோமா? ஓகே. டிராயிங் பண்ணது ஒருத்தர் சொன்னாங்க. அழுவுறது சார். நான் அதை நிறைய பண்ணிருக்கேன் சார். டோர் லாக் பண்ணிட்டு டிவி வால்யூம் சவுண்ட் வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் அழுதுட்டு அப்புறம் வெளியில வரும்போது ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவேன் சார். கிரேட் குட். சோ அந்த பிரஷர் இல்லாம இருக்கும் சார். ஓகே. ஒரு சில பேர் இது கூட பண்ணுவாங்க, நான் அது சொல்றேன். ஸோ பர்ஸ்ட் அவுட் பண்றதுக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா, வாய்ஸ் அவுட் பண்ணி கத்துறது. அதை வந்து வா அப்படின்னு கத்துறது. ஸோ ஷவுட் அவுட் பண்ணி கத்துறது, அதெல்லாம் வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் ரிலீவ் தான். தட் மீன்ஸ் நம்ம கோவத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி, அதாவது உங்களோட எனர்ஜி, ஸ்ட்ரெஸ் இஸ் எனர்ஜி. ஸோ வி ஆர் டு எனர்ஜியை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே தள்ளி விட்டுருணும். அது வந்து ஃபுல்லா வந்து எப்படின்னா ட்ரைன் அவுட் பண்ணணும், எனர்ஜியை ட்ரைன் பண்ணணும். அந்த எனர்ஜியை ட்ரைன் அவுட் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் கூல் டவுன் ஆயிடும்.
ஸோ ஒன்று மறக்கடிக்கணும், இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி எனர்ஜியை வந்து என்ன பண்ணணும், காலி பண்ணிடணும். எப்படி காலி பண்ணணும் அப்படின்னா, அந்த எனர்ஜி காலி பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபிட்னஸ், ஸ்போர்ட்ஸ், அப்புறம் வந்து உண்மையிலே ஃபைட்டிங் வித் ஈச் அதர், அப்புறம் தான் கூல் டவுன் ஆகும். அந்த மாதிரி அந்த இதுக்கெல்லாம் போக வேண்டாம். பட் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபிட்னஸ் நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து we have to do யோகா ஆர் ஸ்விம்மிங். ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது சம்டைம்ஸ் இட் ஸ்டார்ட் டீப் க்ளீன். எஸ், நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ லவனே இப்போ நீங்க சொல்லுங்க, நீ எதெல்லாம் எழுதுனீங்க? பை ஈட்டிங் அவர் ஃபேவரட் ஃபுட் ஆல்சோ சார். ஐயோ, டோன்ட் டூ தட். பை ஈட்டிங் அவர் ஃபேவரட் ஃபுட், டோன்ட். அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ். நான் ஸ்லீப் சொல்லியிருந்தேன். ஸ்லீப் வேற மேம். வேற ஸ்லீப் என்னன்னு அந்த நல்லா அழுகிறது வந்துட்டு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்குங்க சார். அழுகுது ஜோன கட்டி அழுகுது. ஓகே, ஸோ வேற வேற சார் சில விஷயங்கள் வெளியில ஷேர் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு அழுகிறது மட்டும் தான் சார் சொல்யூஷன். இல்ல, கரெக்ட் தான் மேம். ஆக்சுவலி வந்து எல்லாமே ஒன் ஆஃப் த சொல்யூஷன் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே அழுது ரிலீஸ் பண்றது ஒரு பக்கம், ஒரு சில சொல்யூஷனுக்கு அழாமலே நம்ம வந்து தூங்கி நம்மளை வந்து மறக்கடிச்சு ரிலீஸ் பண்றது ஒரு பக்கம், ஒரு சில சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வி ஹேவ் டு பிளான் இட். பட் ஆனா இந்த சுச்சுவேஷன்ல எது ஆன் பண்ணலாம், யூ ஹேவ் டு ஹேவ் எ சாய்ஸ். நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நம்ம வந்து அதை பார்த்து நம்ம வந்து இப்போ இது நம்ம பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு வந்துடும். நீங்க சொன்ன மாதிரி ஜென்ஸுக்கு அது ரிலீஃப் ஆயிடும், பட் லேடிஸ்க்கு அப்படி இருக்காது சார். நாங்க வீட்ல இருந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காக வெளியில போனாலும் அங்க பாக்குறதும் எங்க பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். இன்னும் அது கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்கும். சார் கிட்ஸ்னாலதான் ஸ்ட்ரெஸ்னா அப்புறம் அவங்களுக்கு கூட்டிட்டு வெளியில போனோம்னா அது இன்னும் ஸ்ட்ரெஸ். அப்போ நம்ம வந்து அப்போ கிட்ஸை விட்டுட்டு நம்ம தனி கொடுத்துல போயிட்டு வந்துடணுமா டக்குன்னு? அப்படியும் போக முடியாது சார். என்ன பண்ணுவாங்களோ, என்ன செஞ்சுட்டு இருப்பாங்களோன்னு ஒரு டென்ஷன் இருக்கும் சார். சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் சொல்றேன். ஸோ கிட்ஸால ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது என்ன, லோடு ஜாஸ்தி ஆகுது. அது வந்து மூச்சு திணற அளவுக்கு வி கமிட்டட். விஷயம் என்னன்னா, மூச்சு திணற வி ஆர் கெட்டிங் கமிட்டட், அவ்வளவுதான். ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ் சொல்றதுல கமிட்மெண்ட், ஓவர் லோடிங், அது வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணுது. ஸோ அதுல வந்து நம்ம வந்து எப்படி ரிலீவ் ஆக முடியும் அப்படின்னா, ஸோ பசங்களை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மூவி கூட்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி கூட்டு போயிட்டு அந்த 3 மணி நேரம் நம்ம கொஞ்சம் கூல் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒன் ஆஃப் த சிச்சுவேஷன் நம்மள கூல் டவுன் பண்ணிக்கிறது. ஏன்னா பிகாஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் த ஒன்லி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் டு கெயின் அவர் வெயிட். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் சார், நல்லா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன், ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன், கண்டினியூ சாப்பிட்டேன், வெயிட் போட்டேன். அது வரைக்கும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபேமிலியில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வந்திருக்கும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், ஏதோ சுச்சுவேஷன்ல வந்து ஃபினான்ஷியல் பேக் அடிச்சிருப்போம், இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு இஷ்யூல வந்து லாக் ஆயிருப்போம். ஷேர் சம் டிப்ஸ் ஃபார் that we won't work out. Share some tips for me. Okay, so இன்னொருத்தங்க திருப்பி அதே தான் கேட்டிருக்கேன். ஸோ ஷேர் சம் டிப்ஸ் ஃபார் டூயிங் எனர்ஜியா நான் வந்து ஃபுல் எனர்ஜியா நான் வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு what are the tips? ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஸோ நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வில் ஃபீல் லேசி. அப்புறம் நம்ம யாரெல்லாம் அந்த மாதிரி லேசியாக ஃபீல் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி டயர்ட், வெரி லேசி, எனக்கு ஒர்க் அவுட் பண்ற மூடே இல்லை. அந்த மாதிரி எப்பவும் நிறைய வாட்டி வேற கமிட்மெண்ட்டே இல்லாம உள்ள வரும். நிறைய வாட்டி தோணிருக்கு. அது வந்து வேற வழியே இல்லைன்னா மண்டே சொல்லி நீ இன்னைக்கு செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வரும். ஸோ பத்தாவதுக்கு அந்த டைம்ல நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு தோதான பர்சன் நம்ம ட்ரெயின் பண்ணா பரவாயில்ல, அதுவும் இல்லைன்னா அதுவும் ஐயோ வேற வழி இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வேற ஃபீல் பண்ணிருக்கீங்க? சார் காலையில நீங்க வரலன்னா கிளாஸ் ஸ்கிப் ஆகி வேற கிளாஸ் அட்டெண்ட் போது நீங்க இல்லைன்னா கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆன மாதிரி இருக்கு சார். கரெக்ட் தான் மேம். பழைய பேட்ச் கேன்சல் அவங்க நல்லா பண்றாங்க, பட் எது
நீங்க வந்தா நான் கொஞ்சம் திணற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் மாஸ்டர். நீங்க கவுண்டிங் 30 கவுண்டிங் 50 கொண்டு போவீங்க பாத்தீங்களா? ஐயோ! இவர்கிட்ட ஏன்டா மாட்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் மாஸ்டர். பட் ஆனா அந்த 1 ஹவர் முடிச்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல. திருப்பி இன்னொரு வாட்டி இன்னொரு 1 ஹவர் அட்டெண்ட் பண்ணலாமான்னு அந்த ஃபீலும் எனக்கு வந்திருக்கு உங்ககிட்ட. எஸ் எஸ் ஆக்சுவலி வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது நம்ம எல்லாம் எவ்ரி ஒன் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஸோ இஃப் யூ ஃபீல் வெரி ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், ரொம்ப வந்து எப்படி சொல்லலாம், ரொம்ப டயர்டா இருக்கேன், இஃப் ஐ ஃபீல் வெரி வீக் ஆர் ஐ ஃபீல் வெரி டிஸ்டர்ப்ட் இன் மை சிச்சுவேஷன், உள்ள வரதுக்கு இஃப் ஐ எம் நாட் இன் த மூட் அப்படின் போது நம்ம என்ன பண்ணணும். ஸோ ஆனா உள்ள ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் போனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ளோ போயிடும். கடைசியில அப்பாடா நீ நல்ல தட் மீன்ஸ் வி ஹவ் டன் த குட் ஜாப் டுடே, ஐ ஹவ் டன் த ஃபிட்னஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் ஒன்று வரும். சோ ஆனா நான் இன்னைக்கு பண்ணாம விட்டதுன்னா அவ்வளவுதான். நான் ஒரு ஸ்ட்ரெஸ் அதுதான் சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸ்ட்ரெஸ்ல அதை விட்டுட்டா அதுவே பண்ணாம விட்டது நினைச்சு அன்னைக்கு ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். எஸ். சோ இப்போ நம்ம அந்த மாதிரி மோட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டூ ஒன் திங். என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட நம்மள எதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுமோ அந்த ப்ராசஸ் வந்து முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம எல்லாமே வந்து ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரிப்பேரிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம மைண்டை எப்பவுமே டியூன் பண்றதுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் வந்துருச்சா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட் வச்சிட்டோம். ஸோ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கெட் மோட்டிவேட்டட். ப்ராப்ளமே அதுதான். நம்ம அப்பப்போ டிமோட்டிவேட் ஆகிடுவோம், அப்போ மோட்டிவேஷன் வராது. ஸோ அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகிடுவேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ அந்த மோட்டிவேஷன் நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எதெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ண நீங்க சொல்லுங்க. அகைன் வில் கோ டு யுவர் சாய்ஸ். அதுக்கப்புறம் இல்ல நான் போய் டைரக்டா 25 வெயிட் மிஷின் ஒருத்தர் இல்ல சார் என்னோட ஃபர்ஸ்ட் நான் போய் வெயிட் மிஷின்ல போய் நின்னுடுவேன். பார்த்தோன்னே போயிடுவேன். வெயிட்ட பார்த்தோன்னா காண்டாயிடும், உடனே போய் இறங்கடா உடனே வந்துருவேன். எழுதுங்க, தயவுசெய்து எல்லாமே எழுதுங்க. ஓகே நெக்ஸ்ட். என்னோட ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு நான் எப்படி இருந்தேன்னா அந்த போட்டோ அது மாதிரி அந்த போட்டோ இமேஜின் பண்ணேன்னா எஸ் எஸ் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டு அப்படின்னு நம்ம ஒரு இமேஜினேஷன் வரும்போது உடனே அந்த வந்து அப்ப எழுதுமா, இது எழுதுமா, பிஃபோர் பிக் இதெல்லாம் எழுதுங்க. வேற எஸ் கீதா. சார் எனக்கு வந்து உங்க போட்டோஸ் ஒட்டி வச்சிருக்கும் போதெல்லாம் கில்ட் ஆகும். சாரு 5 கிளாஸஸ் ஃபிட் பண்ணி போடுறாங்க, வீடியோஸ் போடுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை தேடி ஸ்கிப் பண்ணி உட்கார்ந்துடுறோமோ அப்படின்னு ஒண்ணு ஃபீல் ஆகும் சார். அந்த போட்டோ பார்க்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சார். நான் இங்கேயே ஒட்டி இருக்கு. ஆமா இது ஒரு சார். நல்ல பாயிண்ட். தயவுசெய்து எல்லாமே பொண்ணு சொல்லுவா சார், மாஸ்டர் உன்னை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி நான் 24 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் நான் இண்டிவிஜுவலா ஒருத்தர யோசிக்கிறதுலாம் கிடையாது. ப்ராக்டிகலா ஐம் சேயிங் தட் 24 ஹவர்ஸ்ல 18 ஹவர்ஸ் ஐ எம் திங்கிங் ஆஃப் யுவர் ஆல். உங்களை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் நான் எப்படி கொண்டு வரலாம், உங்களை எப்படி நான் இன்னும் மோட்டிவேட் பண்ணலாம், உங்களை நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போகலாம். ஸோ எப்படி நான் தட் மீன்ஸ் ஒரு விஷயமா நான் ஐம் திங்கிங். ஸோ என்ன நான் மோல்ட் பண்ணிட்டே இருக்கேன். மோல்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ மோல்டிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நாட் ஓன்லி இங்க மட்டும் கிடையாது, என்னோட ஆன்லைன் கிளாஸ் மட்டும் கிடையாது, என்னோட ரெகுலர் கிளாஸும் சரி. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு அந்த மோல்டிங் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அந்த மோல்டிங் பண்ணிட்டே இருக்கும்போது சம் பர்சன்ஸ் வில் கெட் அகைன் அண்ட் அகைன் டிமோட்டிவேட்டட். அப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிறேன். அப்போ சம்திங் ஐ எம் லாகிங். நான் ஐ எம் நாட் சேயிங் தட் யூ ஆர் லாகிங். நான் எப்பவுமே என்னோட விஷயம் என்னன்னா, உங்க மேல நான் பழி போடக்கூடாது. நான் என் மேலதான் பழி போடணும். ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நான் இல்லை. ஏன் இல்லை? ஸோ நான் என்ன எப்படி மோல்ட் பண்ணிக்கிறேன்னா, ஸோ எஸ் ஐ எம் டூயிங் திஸ். நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே நான் உங்களை அந்த இடத்துல ஃபீல் பண்ண வைக்கல. ஐ எம் டேக்கிங் த மிஸ்டேக் ஆன் மை சைட். அதை நான் எனக்கா எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன், அகைன் அந்த இடத்துல என்ன பண்ணணும், வாட் த கரெக்ஷன் ஐ வாண்ட் டு டூ ஓவர் தேர். ஸோ அப்போ அந்த மாதிரி இதுல தான் வந்து இந்த ட்ராக்கிங் ஷீட் கொண்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு 3 வீடியோஸ் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 3 வீடியோஸ் நான் ஷேர் பண்ணதுல எனக்கே ஞாபகம் இல்லை. ஒன்று வந்து 35 மினிட்ஸ் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். அது யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க? வீடியோஸ் எல்லாமே பார்த்திருக்கேன் சார். எல்லாமே பார்த்திருக்கேன் சார். அது எந்த டைமிங்னு தெரியலையே. 35 மினிட்ஸ் ஒன்று, 17 மினிட்ஸ் ஒன்று, 15 மினிட்ஸ் ஒன்று. 17 மினிட்ஸ் வந்து ஒரு டயட் வீடியோ, 15 மினிட்ஸ் வந்து லைஃப் ஸ்டைலோட வீடியோ. ஓகே. ஸோ இந்த டயட் வீடியோ, லைஃப் ஸ்டைல் வீடியோ அகைன் ஐ ஷேர் இட் டு தி குரூப். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து திருப்பி ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ தட் ஏன் அப்படின்னா
யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். நீங்க இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் மீன்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் டூயிங், எக்ஸாக்ட்லி வேர் வி ஆர் டூயிங் த மிஸ்டேக். ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம புரிதல் வரும்போது தான் நம்ம இன்னும் பெட்டரா கொண்டு போக முடியும். ஸோ இப்போ நம்ம ட்ராக்ல இருந்து மாறிட்டோம். என்ன ட்ராக்? ஸோ நம்மள மோட்டிவேட் டயட். பண்றதுக்கு இல்ல மோட்டிவேட் பண்றது. ஸோ எதெல்லாம் நம்மள மோட்டிவேட் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். கிளாஸ் நான் ரெகுலரா உள்ள வர்றதுக்கு எந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு மோட்டிவேட் பண்ணும்? மாஸ்டர், ஒரு விஷயம். நான் ஒரு 2.5 வீக்ஸா கிளாஸ் அட்டனே பண்ணல. காலையில 4:30 மணிக்கு அலாரம் வச்சு பழகி 1 மந்த். எனக்கு இப்போ 4:30 மணிக்கு அலாரம் இல்லனாலும் நான் முழிச்சிடுவேன். அந்த ஒரு எனக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும். 5 to 6 கிளாஸ் இருக்குன்றது நல்லா தெரியும். எல்லாம் ரெடி பண்ணுவேன். ஆனா அட்டெண்டே பண்ணல. ஒரு ஜோன் அவுட்டா இல்ல ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு எனக்கு. ஐ ஹேட் மை ஓன் பர்சனல் இஷ்யூஸ். பட் ஒரு ஜோன் அவுட்டா என்னன்னு தெரியல. எனக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு வந்து அந்த இது அது என்னமோ அந்த புஷ் சம்திங் ஐ வாஸ் லேக்கிங். நான் அட்டெண்டே பண்ணல. சரி ஏதோ சம்திங் பாதர் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. விட்டுட்டேன். ஒரு 10 days 12 கிளாஸஸ் ஆச்சு, விட்டுட்டேன். ஆனா டயட்ட வந்து ஒரு 75% தாக்கு பிடிச்சேன். என்ன ஒரு இடையில ஐ ஃபெல் வெரி சிக்கு. அப்ப B12 அயன்லாம் ரொம்ப கம்மியாகி ஹீமோகுளோபினும் கம்மியா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ பட் ஆனா மாஸ்டர் அந்த ஒரு ஏதோ ஒண்ணு தடுக்குதுன்னு சொல்ல மாட்டேன். சம்திங் அந்த என்ன எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கு. 10.7 kgs குறைஞ்சிருக்கு. நான் அட்டெண்ட் பண்ணது மொத்தமாவே ஒரு 20 கிளாஸ் 22 கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்ணிருப்பேன் 2 மாசத்துல. 10.7 இஸ் a வெரி குட் ஸ்கோர். நான் இது வரைக்கும் கம்மியே ஆவல 8 வருஷமா. இப்பதான் கம்மியாயிருக்கேன். 111ல இருந்து 101.3க்கு வந்தேன். இப்பயும் அதே வெயிட்ல தான் இருக்கேன். ஆனா அந்த வெயிட் எனக்கு ஒரு 4 நாளா ஒரு வாரமாவே அந்த வெயிட் மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கு. டயட்டும் பெருசா மாறல. ஆனா அந்த சம்திங் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அது என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு சொல்லவும் தெரியல மாஸ்டர். அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. 4:30 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ 5 to 6 கிளாஸ் இருக்கும். ஏதாவது ஒரு பையனை கிளாஸ் கூட்டு போகணும். ஏதோ ஒண்ணு மாட்டிப்பேன். அது ஏதோ ஒண்ணு. அது எப்படி நான் திரும்ப பேக் ஆன் ட்ராக் வரதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா உங்களோட இது இருக்கு டாக்கிங் கிளாஸ்ன்றதுனால சரி நம்ம வந்துருவோம், நம்ம பிரச்சனையை சொல்லிடுவோம் அப்படின்னு வந்துட்டேன் நான் இன்னைக்கு ஆக்சுவலா. நேத்து ஒரு பொண்ணு வந்து, ம். அந்த பொண்ணு இப்ப கேட்டுன்னு இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ரெகுலரா வந்துட்டே இருக்கும். காலைல ஈவினிங் வந்துட்டே இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, நடுவில் அப்பப்போ அதுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிட்டு மைண்ட் செட்டே வரல, மோட்டிவேஷனே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, என்கிட்ட ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துட்டாரு. போட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், அதை வந்து ஆடுற மாட்டோம் ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டோம் பாடி கிடக்கணும், அடிக்கிற மாட்டோம் அடிச்சு கிடக்கணும், திட்டுற மாட்டோம் திட்டி கிடக்கணும், கொஞ்சிட மாட்டோம் கொஞ்சிதான் கிடக்கணும். அந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி தெரியும். ஸோ அப்போ அது வந்து உன்னோட மைண்ட் செட் என்னன்னு நான் கேட்கல, நீ என்ன பண்றன்னு தெரியல. ஆனா உன்னோட ஃப்ளோ நீ எங்க பிரேக் ஆறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திட்ட ஆரம்பிச்சுட்டு யார் அது கொஞ்ச நேரம் சவுண்ட் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ ஒன் டே திட்ட ஆரம்பிச்சிட்டேன். திட்டி முடிச்ச உடனே தட் மீன்ஸ் என்னன்னா லாஸ்ட்ல அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஃபுல்லா ஒரு தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பீக்கர்ல போட்டு புருஷன் திட்டல, பொண்ணை மட்டும் நல்லா திட்டி ஃபுல்லா முடிஞ்சளவுக்கு திட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்டேன். இந்த மோட்டிவேஷன் போதுமா ராஜா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். சிரிச்சிங்கன்னா 2 பேரும் போன் வச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா வி நீட்ஸ் ஒரு லாகிங் ஒன்று நடக்கும் இல்லையா? ஸோ லாகிங் நடக்கும் போது நமக்கு வந்து ஒரு சூடு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒருத்தர் தேவைப்படுறாரு. நமக்கு வந்து அப்பப்போ நம்ம வந்து எப்படின்னா ஓப்பனா சொல்ல போனா லைக் டக்குன்னு டம்பாய் ஒரு இடத்துல லாக் ஆயிடும். நமக்கு முதல் ஒருத்தர் சுரியில் ஒன்று வச்சா மட்டும்தான் அப்புறம் வந்து ஐயோ அப்படின்னு தெரியும். ஸோ அந்த சுரியில் வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வைக்கணும். ஸோ அது வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆள் வந்து மோஸ்ட்லி நானாதான் இருக்க முடியும். அது இல்லைன்னா நம்ம வீட்லயே வேற நம்மளும் அடிச்சு அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் நம்ம வைக்கணும். அப்போ அந்த பர்சன் கிட்ட நம்ம வந்து ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லி வைக்கணும். பாரு நான் எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகி நிற்பேன், ஹெல்ப் மீ. ஏன்னா அந்த டைம்ல வந்து வண்ட வேண்டிய திட்டு
நான் ரோஷம் வர மாதிரி ஏதாவது திட்டு. ஸோ அப்படின்னு சொல்லி நீங்களா வாக்குமூலம் கொடுத்து சரண்டர் ஆயிடுங்க. ஸோ அந்த பர்சன் இதுதான் சாக்குன்னு எப்பெல்லாம் லேகவாங்க அப்பெல்லாம் திட்டுவாங்க. எப்பெல்லாம் லேகவா அப்ப திட்டுவாங்க. அப்ப அந்த திட்டு வாங்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கு. திருப்பி திட்டிடாத வராது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கீங்க? ஸோ என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. எஸ், டெல் மீ மோனிகா. வணக்கம் மாஸ்டர். என் பொண்ணுதான் மாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். என் பொண்ணும் என் பையனும் ஆரம்பத்துல பேட்ச் வந்து 5 o'clock அலாரம் வச்சாலும் எனக்கு முழிப்பே வராது. ஆனா என் பொண்ணு வந்து அவ எழுந்துருவா. 10th ஸ்டாண்டர்ட். ஸோ அவ எழுந்துருவா. அவ என்ன எழுப்புவா மாஸ்டர் 5:30 வரைக்கும். அம்மா எழுந்துருமா, கிளாஸ் இருக்குமா, அம்மா எழுந்துருமா, கிளாஸ் இருக்குமான்ட்டு இப்போ வரைக்கும் நான் 3 மாசத்துல எப்படியாச்சும் வெயிட்ட குறைவேன். அவ டைரியில நோட் பண்ணி வச்சுட்டு செப்டம்பர் வரதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. செப்டம்பர் வரதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்குன்ட்டு எனக்கு பெரிய மோட்டிவேஷன் அவதான் மாஸ்டர். நெக்ஸ்ட் என் பையன் மாஸ்டர் எடுப்பாரு இல்லையா கிளாஸ், அவன் ஓரமா நின்னுக்கிட்டு நான் கொஞ்சம் டயர்ட் ஆனாலும் கமான்மா பண்ணுமா, அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காரு, நீ பண்ணுமா நீ பண்ணுமான்ட்டு என் பக்கத்துல நின்று அவன் சொல்லிட்டே இருப்பான் மாஸ்டர். அவன் கூட இவங்க 2 பேர் தான் எனக்கு பெரிய கிரேட் கிரேட். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஃபேக்டர் வேற யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது, அந்த ஃபேக்டர் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா பிகாஸ் ஏன்னா மத்தவங்க அதையே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் சொல்றது என்னோட வியூ. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட வியூ சொல்லும் போது தட் வில் ஹெல்ப் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ். சார் இப்ப நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறாங்க, அவங்கள அவங்கனால முடியுது நம்மனால முடியல, நம்ம இப்படி தொப்பையா இருக்கிறோமே, அப்படி ஒரு தாட் வந்துன்னா கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார். அது ஹெல்ப்ஃபுல்னு சொல்றத நம்மள வந்து ட்ரிகர் பண்றதுமா. கரெக்ட். ட்ரிகர் பண்றது ஹெல்ப் பண்றது. தட் மீன்ஸ் என்னன்னா மேம் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆனா வில் கெட் ஸ்ட்ரெஸ்ட். கொஞ்சம் அப்படி போயிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஆமா, ஸோ correct. அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு ஓடுறது ஒரு விஷயம். கிரேட். சரி. ஸோ வெட்டிங் ட்ரெஸ், எஸ் வெட்டிங் ட்ரெஸ் அது அப்படியே வாழ சொல்லி பார்க்கலாம். அத பார்க்கும்போது அது போடுறதுக்காகவே போணும் சார். எஸ், வெட்டிங் ட்ரெஸ் போட்டு பார்க்கறதுக்காகவே. கிரேட். வேற யாராவது? ஸோ கம்மிங் ஆகஸ்ட் 29th என் பிரதர் மேரேஜ் சார். ஸோ இது அதுக்காக நம்ம பிரதருக்கு மேரேஜ், என்னோட பிரதருக்கு மேரேஜ். சார் கேக்குதா? பிரதர் மேரேஜ். ஓகே. ஸோ எல்லாருமே என்னைய ஒரு 5 years பிஃபோர் கொஞ்சம் ஸ்லிம்மா பார்த்தாங்க. ஸோ அப்பதான் எல்லாரும் வருவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ஓரளவுக்குனாவது இருக்கணுமே, அட்லீஸ்ட் ஒரு 5 kgs குறைஞ்சிருந்தா நல்லா பெட்டரா இருப்போமே, கொஞ்சம் தண்ணியில கண்ட்ரோல் ஆயிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறது மோட்டிவேட்காகவே நான் ஒர்க் அவுட் வந்துடுவேன் சார். கிரேட். அதாவது வந்து நீங்க இது ஒரு டைரியில எடுத்துங்க. ஃபார் தி ப்ரீவியஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் அக்கேஷனுக்காக வி ஆர் பிளானிங். எஸ் எஸ் அந்த அக்கேஷன் எந்த அக்கேஷனோ அதை நம்ம வந்து நம்ம ஆக்சுவலி நம்மளோட விஷயம் என்னன்னா நம்ம ஈஸியா மறந்துடுவோம். நம்மளோட டார்கெட்டை நம்ம முன்னாடி விஷயம்லாம் நம்ம காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே இந்த போட்டோ வந்து பார்த்துட்டே இருப்பேன், அடிக்கடி பார்ப்பேன். ஸோ இது என்ன போட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ப்ரீவியஸ் போட்டோ. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்ற ஒரு போட்டோ இது. ஸோ இது வந்து எனக்கு வந்து என்னோட லைஃப்ல வந்து ஒரு டைம்ல வந்து நான் இது எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னோட சுச்சுவேஷன்ல வந்து என்னோட பயங்கரமான ஒரு பேட் சுச்சுவேஷன், பேட் பீரியட்னு சொல்லலாம். அந்த பீரியட்ல நான் யாருன்றதே மறந்துட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2002 இருந்து 2015 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 13 வருஷம் என்னோட கேப்பபிலிட்டி நான் மறந்து நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். அப்போ எனக்கு திடீர்னு வந்து ஒரு ஸ்பார்க் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து என்னோட பர்த்டேக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ என்ன போட்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ப்ரீவியஸ் போட்டோ, என்னோட வந்து நான் ஆர்மி இந்த போட்டோ, நான் இந்தியா விளையாடும் போது என்னோட கேம் போட்டோ. ஸோ அப்போ என்னோட ஹையஸ்ட் பீக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா, நான் பெஸ்ட் பிளேயர் அவார்ட் வாங்கினது அது இதுன்னு அதை வந்து கொலாபரேட் பண்ணி அது ஒரு பிக் இது பண்ணி எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி எனக்கு வச்சிருந்தாங்க. ஸோ அதை என்ன பண்ணாங்க, அதை வந்து லேமினேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளேயே ஸ்பார்க் ஆச்சு, ஓகே என்னோட கேப்பபிலிட்டி இவ்வளோ இருக்குல்ல. தட் மீன்ஸ் நம்மளோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்றது இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது என்னன்னா வில் ஹேவ் மோர் மைண்ட் செட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அவர் செல்ஃப். ஏன்னா அது நமக்கு ரொம்ப பெரிய ஸ்பார்க் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்மளை வந்து திருப்பியும் ஆன் டு தி பிச் கொண்டு வரதுக்கான ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ். ஸோ
நான் என்ன இப்படி இது ஒன் ஆஃப் த வே, இது ஒன் ஆஃப் த வே என்ன மோட்டிவேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வேற ஏதாவது மேம் நான் சொல்றது நோட் பண்ணுங்க கைண்ட்லி ப்ளீஸ். எஸ், வேற எனி சொல்யூஷன்ஸ் இதுக்கு இது இப்படி பண்ணா நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு? எல்லா விஷயத்துலயும் பண்றேன் சார். எதோ ஒண்ணு எடுத்தாலுமே சக்சஸ் பண்றேன். ஆனா பட் இந்த வெயிட் விஷயத்துல மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கு. அது ஏன்னே தெரியல. ஒரு மார்ச்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன், நல்லா வந்துட்டு இருந்தது. 1 மந்த் பாப்பா லீவ் அப்ப நான் இந்த இதுல வந்து நல்லா முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தா அந்த வெயிட் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுச்சு. அப்புறம் ஃபேமிலில கொஞ்சம் ப்ராப்ளம் இஷ்யூ ஆச்சு. அது அப்படியே நிக்குது. இன்னும் அந்த ப்ராப்ளம் அந்த மைண்ட் விட்டு போகல. அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால அப்படியே வெயிட் மட்டும் அப்படியே பேலன்ஸ் ஆகி நிக்குது. மேம் ஆக்சுவலி வந்து நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம வந்து பேக் அடிப்போம், எங்க நம்ம வந்து ரிவர்ஸ், அதை வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ எப்போ நம்ம ஸ்லோ ஆகும், எந்த இடத்துல நம்ம ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னா, ஸோ எந்த விஷயம் நமக்கு வராதோ, எந்த விஷயத்துல நம்ம வீக்கா இருக்கமோ அதுல நம்ம பேக் அடிப்போம், ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. பாப்பா இல்லாதப்போ 18 இயர்ஸ் வந்து எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ், பாப்பா இல்லைன்றதுதான். அவ வந்ததுக்கு அப்புறமா எனக்கு பயங்கரமா இருக்கு. எல்லாரோட ஃபேஸும் வேற விதமா இருக்காங்க. நான் பார்த்த ஆளுங்க எல்லாமே வேறமா இருக்காங்க. எல்லாருமே மாறிட்டாங்க. ஒருத்தர் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறதுக்குள்ள இன்னொருத்தவங்க அப்படியே எல்லாம் போயிடுச்சு சார். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இவ்வளவையும் நான் பேலன்ஸ் பண்ணி அத ஒரு பக்கம் விட்டுட்டு ஒரு பார்ட்டா என் பொண்ணு அவளோட இது பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு டைவர்ட் ஆயிடுறேன். பட் என்னோட சேஞ்சஸ் வந்து வெயிட் லாஸ், வெயிட் குறையுதா இல்லையான்றதெல்லாம் இல்ல. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் என்னோட ஆட்டிடியூட் எல்லாமே எங்க வீட்டுக்கார் வந்து பாத்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, நீ இந்த வெயிட் குறைக்கிறது உனக்கு பிரச்சனை கிடையாது. நீ நல்லா ஆக்டிவா இருக்கிறியா, அதுதான் உனக்கு. நீ எவ்வளவோ சேஞ்ச் ஆயிருக்க. ஒரு 5 நிமிஷம் என்னால கிச்சன்ல நிக்க முடியாது சார், நீ பெயின்னால ரொம்ப இருந்தது. ஆனா இப்போ அவர் சொல்றாரு, அவங்க போட்டோ காமிச்சு சொல்றாரு, உனக்கு அவர் தான் காட் அப்படின்னு. நல்லா உனக்கு வந்து நல்லா ஆக்டிவா இருக்கிறேன் சார். எனக்கு வெயிட் குறையல அப்படின்றத நீ எடுத்துரு. நீ மிஷின் மேல நின்னு பார்த்துட்டு எனக்கு வெயிட் குறையல அப்படின்னா உன்னால பண்ண முடியாது. அது மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு நான் நல்லா ஆக்டிவா இருக்கேன், நான் ஃபிட்னஸா இருக்கேனா அது வரும் உனக்கு. ஏன்னா 25 இயர்ஸா நான் இந்த வெயிட்ல இருக்கேன். இந்த வெயிட் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். அது வந்து நீ அதை மீன் பண்ணாத. உன்னோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, ஆனா என்னோட ஆக்டிவிட்டி இப்ப நல்லாவே இருக்கு சார். எனக்கு அதுதான் பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா அவளோட நான் ஓடணும் என் பொண்ணோட. எனக்கு கரெக்டா அவ சொல்றவ லாஸ்ட் வீக் வந்து ஹெல்த் இஷ்யூனால நான் கிளாஸ் அட்டன் பண்ணல. என் பொண்ணு கேக்குறா, அம்மா நீ 2-3 நாளா கிளாஸ் இல்ல உனக்கு, அப்பனா எப்படிமா அவங்க மாஸ்டர் உன்னை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறா. அவதான் சார் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவா. டெய்லியுமே கேட்பா, இன்னைக்கு உனக்கு ஒர்க் அவுட் இருக்கா? ஏன்னா அந்த டைம்ல அவ வெளியில போவா, அவங்க அப்பா இருந்தா. உனக்கு ஒர்க் அவுட் இருக்கா அப்படின்னு. கரெக்டா சொல்லுவா. உங்க மாஸ்டர் வந்துட்டாங்களாமா அப்படின்னு கேட்டுருவா. இல்லனாலும் நீ ஒர்க் அவுட் பண்ணுமா, நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு. சோ எனக்கு அவ மோட்டிவேட் பண்றது எல்லாமே வந்து எனக்கு என் பொண்ணு தான் சார். எங்க வீட்ல நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. நான் நல்லா ஆக்டிவா இருக்கேன் சார். வெயிட் குறையுது குறையல அதுன்னு இல்ல. கொஞ்சம் இன்ச் லாசஸ் நல்லா தெரியுது. கொஞ்சம் பெட்டரா இருக்கு எனக்கு. அதுவே எனக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா வெயிட்ன்னு நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, அது அந்த வெயிட் குறையல அப்படின்னும் போது எனக்கு என்னமோ ரொம்ப உடம்பு வெயிட்டா தெரியற மாதிரி இருக்கு. சோ அதனால மிஷின்ல ஏறி நின்னு பார்த்துட்டு வெயிட் குறையல, ஐயோ நம்ம இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அந்த ஒர்க் அவுட்ல நம்மளால பண்ண முடியல சார். எனர்ஜி டவுன் ஆயிடுது. அதுதான் நான் சொல்றது. வெயிட் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம குறையல எப்பவுமே நம்ம வந்து மைண்டையும் பாடி எப்பவுமே பாசிட்டிவாவே உள்ள வச்சுக்கிறோம். ஸோ எப்பவுமே நம்ம லைஃபையும் சரி, நம்ம மைண்டையும் சரி, நம்ம பாடியும் சரி எப்பவுமே வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கான வேலைகள் நம்ம எப்பவுமே நம்மள சரௌண்டிங்ஸ் கூட வச்சுக்கணும். சூப்பர் சூப்பர் மேம். இப்போ வேற ஏதாவது யாருக்காவது நீ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இல்லை சார். நான் லாஸ்ட் வீக் நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணேன். கேஸ்டிங் ஞாபகம் இருக்கும் எனக்கு ஆக்சுவலி. அப்ப லாஸ்ட் வீக் எனக்கு காலில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னால அட்டன் பண்ண முடியல உங்ககிட்ட சொன்னேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறமா நான் வெக்கேஷன் போறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு என்ன நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்க, உங்களை மாதிரி நான் பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த நான் பண்ண 4 நாள்லயே ஒரு ஆசை. அதை ஒரு தீவிரமா எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி இப்ப 4 நாள் பேக் பண்ணி நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணீங்க அதே நான் வீட்டுல செஞ்சேன் ஆக்சுவலி.
ஆன்லைன்ல வர முடியல. எனக்கு லெக் பெயின் இருந்தும் நீங்க எப்படி பண்றீங்களோ அதை விட எவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியும்னு சொல்லி அதை நான் ஆக்சுவலி அது ஒரு ட்ரைனிங்கா எடுத்து நான் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுல உட்கார்ந்து. நீங்க Great. எந்த அளவுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ண, தட் மீன்ஸ் உங்களை பார்த்து உங்களுக்கே பண்ண முடியாம நம்மளால பண்ண முடியாது எதுவுமே இல்லை லைஃப்ல. அதனால கண்டிப்பா. அதை வந்து பெரிய ஒரு இதுவா எடுத்து 4 days நான் வீட்ல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அத்தனையும் உட்காந்து பண்ணேன். ஆனா என்னால ஆன்லைன்ல அட்டன் பண்ண முடியல. எனக்கு லெக் பெயின் இருந்துச்சு ஆக்சுவலி. அது இருந்தாலும் ஓகே, வலி ஒரு பக்கத்துல வச்சுட்டு நான் அதை பண்ணேன் சார். சூப்பர். கிரேட் 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 கிரேட். மேம் ஆக்சுவலி நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு கையில ஒரு இன்ஸ்பிரேஷன் கையில வச்சுக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்ம எந்த ஒரு டார்கெட்டுமே இல்லாம ஒரு பக்கம் ஓடுறது தான் பெரிய தப்பு. ஸோ நம்ம லைஃப்ல வந்து ஏதோ ஒரு டார்கெட் நம்ம கையில கோல் வச்சுக்கணும். ஸோ இது என்னோட கோல், இது என்னோட டார்கெட், இது ஒரு இன்ஸ்பிரேஷன், இதோட சுச்சுவேஷன், இதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு போகணும், இதை பேஸ் பண்ணி நான் கொண்டு போகணும். ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ஒரு இலக்கு வச்சு தான் நம்ம போக முடியும். நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி படிக்கும்போது தான் வில் கன்வெர்ட் அஸ் எ டாக்டர். நான் எதுவுமே எந்த ஒரு டிசைன் மேக்கெல்லாம் நம்ம கம்ஃபர்ட் கூட ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனுமே நம்ம லைஃப்ல வந்து வி ஹேவ் டு செட் த கோல் அண்ட் வி ஹேவ் டு மூவ் ஆன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நினைச்சுப்போம், இதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ளிய போச்சு, இதுக்கப்புறம் என்னடா கோல் செட் பண்ணோம், அப்படி கிடையாது லைஃப். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாழ்ற வரைக்கும் நம்மளோட டேஸ் இஸ் மூவிங். வாழ்ற வரைக்கும் நம்ம வந்து உலகம் நம்மளை பார்த்துட்டே இருக்குது. நீ என்ன பண்ண போற, வாட் நெக்ஸ்ட். ஒன்றும் இல்லை மேம், நான் சும்மா என்னை பத்தி நான் சொல்றேன். நான் 2018 ஒரு 1000 பேரை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். 2019 நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இல்லைன்னு தான் கேள்வி. இன்னி 2019 பண்ணேன், 2020 நான் எத்தனை பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதான் தான் கேள்வி. 2020 பண்ணேன், 2023 எத்தனை பேர், 21 எத்தனை பேர், 23 எத்தனை பேர், அதெல்லாம் கணக்கு கிடையாது. நேற்று என்ன பண்ண, என்னைக்கு நீ என்ன பண்ண, தினம் உலகம் என்ன பார்த்துட்டே இருக்கு. அதே மாதிரிதான் தினம் உங்களை உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, வாட் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். உலகம் உங்களை பார்த்துட்டே இருக்குது. நீங்க உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணதுக்காக ஓடல, உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்காக ஓடுறீங்க. ஆனா உலகம் உங்களை பார்க்குதுன்றதான் நான் சொல்றேன். இந்த உலகம் என்ன பார்க்குது, அதே மாதிரி இந்த ஒரு உங்களை சுத்தி இருக்கிற உலகம் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. உங்களை சுத்தி ஒரு உலகம் இருக்கு இல்லையா, அந்த உலகம் யாரு? ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட சரௌண்டிங்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களை சுத்தி இருக்க பிலாங்கிங்ஸ் எல்லாமே அந்த உலகம் உங்களை சுத்தி இருக்கு. ஸோ உங்களோட பெஸ்ட்டை எதிர்பார்க்குது. அது எதிர்பார்க்குதோ பார்க்கலையோ, உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க வேண்டியது உங்களோட வேலை. ஸோ அதுக்கேற்ற எஃபோர்ட் போட வேண்டியதும் உங்களோட வேலை. ஸோ அதனால புட் யுவர் எஃபோர்ட் மோர். ஓகே. ஸோ வேற யாருக்காவது எனி டவுட்ஸ்? எஸ் லேட் ஜாயினி சார். இன்னைக்கு நான் ஆபீஸ் மீட்டிங்ல ரொம்ப லேட் நித்யா, முக்கியமான விஷயம்லாம் போயிடுச்சு. சாரி சார், இது பண்ண முடியல. நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ண சொன்னீங்க சார் டயட் பிளானுக்கு. நான் மெசேஜ் பண்ணேன், மெசேஜ் என் வாட்ஸ்அப் ஒரு வாரமா பெண்டிங். நானும் பொறுமையா எடுத்துருக்கேன், முடியல, டைம் கிடைக்க மாட்டேன். அதான் சார், ஸ்டார்டிங் வெயிட் வந்து 73 சார். அதுக்கப்புறம் 68ல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ 68ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 மீல் எடுத்துக்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா மில்லட்ஸ் போக சொன்னீங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து டயட் பிளான் நான் கொடுக்குறேன், நீ டெக்ஸ்ட் பண்ணு, கால் பண்ணுன்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு ரீச் பண்ற லாஸ்ட் ஒரு 3-4 டேஸா ரீச் பண்றேன், உங்களை ரீச் பண்ண முடியல. நான் ஒரு பார்ட் 2 டயட், இன்னைக்கு ஒரு பார்ட் 2 வீடியோ வந்து டயட் எப்படி மாத்தணும்ன்ற ஒரு ப்ராப்ளம். ஆமா சார், வந்திருக்கு எனக்கு. பாரு. அதுக்கப்புறம் திருப்பி பார்ட் 2ஓட வீடியோ ஒன்றுக்கு திருப்பி நான் குரூப்லேயே ஷேர் பண்றேன். ஸோ அந்த டயட் எப்போ போகணும், அதை வந்து எப்படின்னா, இப்போ நான் கொடுத்த டயட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. என்ன ஹிஸ்ட்ரினா, எப்பப்போ எப்படி மாத்தணுன்றதுக்கான ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ போற ஹிஸ்ட்ரி, இந்த சுச்சுவேஷன் நீ வந்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்றத ஒரு ப்ராசஸ். அது இப்போ பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு திருப்பி நான் ஷேர் பண்றேன். பிளஸ் குரூப்ல வந்து இன்னும் மொத்தம் 3 வீடியோ ஷேர் பண்றேன், மறக்காம பாத்துருங்க. தயவுசெய்து யாராவது என் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து பாத்துருங்க. மோர் இன்ஃபர்மேட்டிவ் தெரிஞ்சுக்கணும். ஸோ லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், சரி, ஒன்னுத்துக்கும் நம்ம வந்து தெரிஞ்சு பண்ண. பிகாஸ் இது நிறைய இன்புட்ஸ் இருக்கு மேம், நிறைய இன்புட்ஸ் இருக்கு நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு இந்த டைம்ல நான் சொல்லியிருப்பேன், கன்வே பண்ணியிருப்பேன் பார்த்தா கிடையாது. எல்லா டைமும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கன்வே இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா பிகாஸ் அந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இன்னொரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்காது, அதெல்லாம் உங்களுக்கு அப்சர்வ் ஆயிருக்காது. ஸோ அதனால தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான். ஸோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப்ல ஏற்றிடுறேன். ஸோ கோ ஃபுல் வீடியோஸ், நான் பேசுற வீடியோஸ், மற்ற மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் நீங்க பாருங்க, பார்க்க போங்க. பட் இந்த வீடியோஸ் கண்டிப்பா பாருங்க. ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை பத்தி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
ஓகேவா? ஓகே சார். ஓகே, ஷூர் சார். நான் அதை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே ஆஹ் சார். வேற ஏதாவது யாருக்கா டவுட்ஸ்? சார் எனக்கும் அது அந்த weight எக்ஸசைஸ் இன்னைக்கு பண்ணீங்கல்ல அந்த டாங்கி மாதிரி டாக் ஸ்டைல் எக்ஸசைஸ் சுத்தமா என்னால பண்ணவே முடியல. ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு, நம்மளால சுத்தமா முடியலையே அப்படின்னு. நீங்க வேற என்ன லாவண்யா லாவண்யான்னும் போது என்னால பண்ணவே முடியல. காலை தூக்க முடியல எங்கேயா நீ? மேம் ஆக்சுவலி வந்து நம்ம பாடி வந்து அதை வந்து எப்படின்னா எனக்குள்ள வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா நிறைய இன்புட்ஸ் எங்கிட்ட உள்ள இருக்கும். அது உங்களுக்கு என்ன தேவைன்றதோ அப்பதான் அது வெளியே எனக்கு வரும். ஸோ சும்மா எனக்கு இது பண்ணணும்னு வராது. உங்களுக்கு இது தேவைன்னும் போது தான் எனக்கு உள்ள இருந்து வெளியே வரும். ஸோ நான் எதுவும் டிசைட் பண்ணி பண்ண மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு உங்களை பார்க்க டாப் டு பாட்டம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு இந்த இடம் வீக்கா இருக்கு, உங்களுக்கு இந்த பார்ட் பண்ணணும், உங்களுக்கு இந்த கண்டிஷன் பண்ணணும், உங்களுக்கு இந்த கேட்டகரி பண்ணணும் அப்படின்னு அப்பப்போ நான் டிசைன் மாத்திட்டே இருப்பேன். ஸோ என் ட்ரெயினர்ஸ் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க they will do the only the basic from the day 1 இருந்து டே வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் பண்ணு. ஸோ எக்ஸ்ட்ரா உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஆட் ஆன் சப்ஜெக்ட் எல்லாமே நான் பார்த்துப்பேன். ஸோ பழைய சப்ஜெக்ட்ல இருக்கவங்க பழைய சப்ஜெக்ட் ட்ரெயினர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ அப்படிதான் நான் வந்து இங்கேயும் சரி அங்கேயும் சரி கொண்டு போயிட்டு இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டட் வீடியோ நான் வந்து அதை நான் கொண்டு வரேன். அந்த ரெக்கார்ட் வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மேஜரா நம்மளோட பம்ஸுக்கும் நம்மளோட லெக்குக்கும். ஸோ நிறைய பேர் அந்த லெக் வீக்கா இருக்குன்னு நினைப்போம், லெக் ஸ்ட்ரென்த்னிங் இல்லாமல் இருக்கும்னு நினைப்போம், இடுப்பு பேக் ட்ரைனிங் நிறைய வரது இருக்கும், இல்லாட்டி என்னோட லெக் ரொம்ப பெருசா இருக்குதுன்னு நினைப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் நம்ம பிலோ ஹிப்ல வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா சும்மா அப்படி நிறுத்தும். நம்ம அப்படியே காலை அப்படி தூக்கி நிறுத்தும் போது அது தெரியும், ஆஹா அப்படியே தொட நடுங்கும். இந்த பக்கம் ஐயோ இங்க புரியுது, இங்க கிராப் ஆகுது, இங்க கிராப் ஆகுது, அங்க புரியுது, இங்க புரியுது, காலே வராது. ஸோ அதெல்லாம் பண்ணதான் நமக்கு வந்து விழாவ தட் மீன்ஸ் நம்ம பாடியை பத்தி நம்ம வந்து எங்கெல்லாம் லாக்கு எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸோ நிறைய சார் எனக்கும் அந்த ஒர்க் அவுட் வீடியோ வரல சார். இந்த கை டைட்னிங் கேட்டது ஒண்ணுமா உனக்கு கைக்கு ஒர்க் அவுட் வரல சார். உனக்கு தான் அனுப்புறேன்னா வேற யாருக்கா அனுப்புறேன்னா தெரியலையே. அவங்க தான் சார் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக்கே போட்டேன் சார், எனக்கு அது மட்டும் வரல. நீங்க திருப்பி எனக்கு வாட்ஸ்அப்ல நான் இப்ப அந்த வீடியோஸ் எல்லாம் திருப்பி குரூப்ல ஷேர் பண்றேன். ஏன்னா நான் ஏன் நிறைய விஷயம் குரூப்ல ஷேர் பண்ணல அப்படின்னா இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இஃப் ஐ ஷேர் எனிதிங் மீன்ஸ் யூ கெட் இரிட்டேட்டட். உங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த ஸ்கிப்பிங் வந்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ற ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும். சும்மாவே ஒரு ஏதாவது பண்ணிட்டே இருப்படுறா ஸ்கிப் பண்றா அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது வரக்கூடாது. அதுக்காக உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்துலதான் வச்சிருக்கேன். சார் இன்னொன்னு சார், ஒன்னே ஒண்ணு சார். நீங்க இந்த ஹிப்புக்கு கொடுத்துருந்தீங்க சார். அது பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஹிப்போட அந்த சைஸ் இன்ச்சஸ் வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு சார். ஆனா அதுக்கப்புறம் எதுவும் ரெடியூஸ் ஆகல. அது அந்த 68ல நின்றது இல்ல, அது அப்படியே இருக்கு. பெல்லி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முன்னாடி வந்து எனக்கு பெல்லி ஃபர்ஸ்ட் குறைஞ்சிருந்தது, ஹிப்பு பெருசா இருந்த மாதிரி இருந்தது. இது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பெல்லி ஃபேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி, ஐ மீன் லைக் இது குறைஞ்சதுனால எனக்கு அது இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுதான்னு எனக்கு தெரியல. பெல்லி ஃபேட் வந்து எனக்கு தெரியுது இப்போ. முன்னாடி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் பண்ணச்சே என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பெல்லி ரெடியூஸ் ஆன மாதிரி இருந்தது. ஹிப் சைஸ் ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருந்தது. இப்ப நீங்க ஹிப்புக்கு தனியா நீங்க எக்ஸர்சைஸ் கொடுத்தது, நான் அதை தனியா பண்றேன். கூட வந்து ஒர்க் அவுட்டும் நான் ஃபாலோ பண்றேன். ஆனா எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஹிப் சைஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு, பெல்லி ஃபேட் வந்து இருக்க மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் சார்? பெல்லி ஃபேட்டுக்கு மறுபடியும் அதுக்கு கண்டினியூ பண்ணணுமா? அதாம்மா இப்ப நீ உங்ககிட்ட என்ன வீடியோ இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஓகே அவங்ககிட்ட எந்த வீடியோ நீ எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வீடியோ நான் அதை வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே சார். என்கிட்ட இப்ப ஹிப்புக்கு நீங்க அனுப்புனதா இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். நான் அனுப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார். அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அதை திருப்பியும் வந்து ரீசெண்ட் பண்றேன். ஷூர் சார். ஓகே. ஓகே. ஸோ எஸ் ஃபுட்ல வந்துட்டு புரோட்டீன் சோர்ஸ்க்கு எக் சிக்கன் எடுக்கலாமா சார்? அது எந்த மாதிரி நம்ம எடுக்கலாம்? அதுதான் சார் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபுட்டுக்கு வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் எப்போ எடுக்கணும்னா அந்த ப்ரோட்டீன் பாடிக்கு உண்மையா தேவைப்படும் போது தான் எடுக்கணும். ஸோ தேவையில்லாத எடுக்கும் போது அது எல்லாமே நமக்கு வெயிட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் சோர்ஸ் அதாவது எப்படின்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பாடி இப்போ நான் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்தேன்னா என் பாடி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா என் பாடி கேட்டு நிற்குது, நான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம பாடி இவ்வளவு நாள் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அந்த எனர்ஜி சோர்ஸ் எடுக்கிற கெப்பாசிட்டி பாடி கிட்ட இல்லை.
ஸோ அதுக்கு தான் நான் இப்போ ஃப்ரூட்ஸ்னு ஒரு நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாடி என்ன கேட்குது. ஸோ எனக்கு வந்து நீ பெயின் வருது, டக்குனு பேக் பெயின் வருது, ஸோ ரொம்ப பாடி ரொம்ப சோர்வாக ஃபீல் ஆகுது, ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுது, அப்புறம் அது ப்ரோட்டீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லாட்டி எனக்கு ரொம்ப வந்து பசிக்குது, ரொம்ப பசிக்குது, கிரேவிங் ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுது, இல்லாட்டி எனக்கு வந்து ரொம்ப வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகுது, அப்புறம் வந்து ஃபைபரும் கார்போஹைட்ரேட்ஸும் உள்ள கொடுக்கணும். ஸோ இல்லை நான் வந்து ரொம்ப வந்து கோல்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்போ பாடிக்கு கொஞ்சம் சூப்பு, ஸ்பைசஸ் அந்த மாதிரி கொடுத்து ஒரு இம்யூனிட்டி பவர் பில்டப் பண்ற மாதிரி, இம்யூன் வீக் ஆகுது, இம்யூன் கொடுக்குற மாதிரியான டயட்ல கொண்டு போகணும். இல்லாட்டி எனக்கு வந்து வேற என்ன இந்த மாதிரி அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படி ஆட்டு மூவ் ஆன். அதுவும் அந்த கண்டிஷன் வந்து பாடி ஸ்டக்கா இருக்கும்போது தான் மூவ் பண்ணணும். ஸ்டக் ஆகாம மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா திருப்பி ரீகெயின் ஆகும். சார் அப்ப வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. அப்ப நீங்க வெயிட் வந்துட்டு குறைஞ்சிட்டு as long as அது குறைஞ்சிட்டு இருக்க வரைக்கும் ஃப்ரூட் டயட்லயே கண்டினியூ பண்ணணுங்கிறீங்களா? ஆமா. அப்போ பாடி உங்களுக்கு வந்து கோல்டோ இல்ல வீக்கோ இல்ல கான்ஸ்டிபேஷனோ ஏதோ ஒன்று நடக்கும். அப்ப நம்ம கொடுக்கும் போது அப்ப அந்த பாடி எனர்ஜி அப்படி அப்சர்வ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்மா, நீ இப்போ வந்து உனக்கு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் உனக்கு தேவை. எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய் உனக்கு தேவை. ஆனா உன்னோட ஏர்னிங்ஸ் வெறும் 10,000 ரூபாய் தான். அப்போ உனக்கு மிச்சம் 90,000 ரூபாய் உனக்கு தேவை இருக்கும்போது ஒரு 1000 ரூபாய், 100 ரூபாய், 10 ரூபாய் டிப்ஸ் இருந்தா கூட நீ எப்படி பாப்ப? சூப்பர். வேல்யூ தெரியும். வெறும் 10 ரூபாய் டிப்ஸ் யாருன்னா கொடுத்தா என்ன பண்ணா வாவ் அப்படின்னு ஒரு வேல்யூ தெரியும். இதே ஒண்ணு வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, ஆனா உனக்கு வந்து உன்னோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கு. ஸோ மிச்சம் 90,000 ரூபாய் நீ சேவிங்ஸ் பண்ணல, ஊதாத்திரமா செலவு பண்ணியிருக்க. உனக்கு என்ன 10,000 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா கூட நீ என்ன பண்ணுவ? தெரியாது, மரியாதை கொடுக்க மாட்டேன். நம்ம பாடி அந்த மரியாதை கொடுக்க வைக்கணும். அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண ப்ராக்டிஸ் கொடுக்கும். அதுதான் விஷயம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃப்ரூட் டயட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். அதான் அடுத்து யோசிக்கிறேன் எப்போ எத்தனை நாளைக்கு இது கண்டினியூ பண்ணணும். இந்த டவுட்டுக்காக தான் அந்த வீடியோ போட்டுட்டே இருக்கிறது. நான் அந்த வீடியோ ஏதோ ரெடி பண்ணி போட்டுட்டே இருக்கிறது. ஸோ எஸ் சார், நான் செஷன் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு கிளிப் மாதிரி கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். ரொம்ப லேட் ஏமால தானி. வெரி லேட் சார். ஆமா சார், நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை சார். நான் பசங்க எல்லாம் பார்த்துட்டு மேல வரும்போது தான் போன் பார்த்தா போயிட்டு வேற எல்லாம் பேசியிருந்தோம். அதான் சார் ரொம்ப மிஸ் பண்ணேன் சார். கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பேன் சார் நானு. அத வந்து டயட்டை மீறி நாங்க நிறைய விஷயத்தை பேசணும். ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, அது நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி மார்க் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறதுலாம் பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வேற அப்படியே இந்த ரெக்கார்டட் செஷன் எனக்கு ஃபார்வர்ட் வேணா பண்ணி விடுங்க சார், நான் பாக்குறேன். ஓகே, இந்த ரெக்கார்ட் செஷன் நான் வந்து அப்லோட் பண்ணி யூடியூப்ல போட்டு சார் எனக்கும் சார். எஸ் அதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரெக்கார்டர் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்ல போட்டு உங்களுக்கு நான் வந்து இது பண்ணிருக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். எஸ் சார், என்னோட ரிக்வெஸ்ட், நீங்க சில அவுட்டிங் கூட்டிட்டு போறீங்கல்ல சார், முடிஞ்ச அளவுக்கு வரவங்க வராங்க. பட் எங்களை மாதிரி வர முடியாதவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி லைவ்ல வந்து பேசுங்க சார். அதுவே எங்களுக்கு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பேசினாங்கன்னா சில வேல்யூவான பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம்ல சார். எஸ் நம்ம 15 days இல்ல, வீக்லி ஒன்ஸ் நம்ம பேசுவோம். சோ ஓகே சார். ஏன்னா எங்களால வந்து வர முடியாது, வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வீட்டுல விட்டுட்டு பாப்பா விட்டுட்டு வர முடியாது. அவளை கூட்டிட்டு வந்தா எனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ அதனால பேசினா சில பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன்னா எல்லாம் பிஸியா இருப்பாங்க. ஸோ இந்த ஏதாவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு பேசினாங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஆக்சுவலி நான் இந்த டேஸ் வந்து எப்பவுமே நான் சாட்டர்டே சண்டேல வைப்பேன். பட் சாட்டர்டே சண்டே என்னால டைம் கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய கிளாஸ் ஆயிடுச்சு, நிறைய இஷ்யூ ஆகி போச்சு. ஸோ அதனால எனக்கு டைம் கரெக்டா கொடுக்க முடியல. அதனால தான் சரி வேற வழியில என் தூக்கத்தை கட் பண்ணதான் வேலையா சொல்லிட்டு தூக்கத்தை கட் பண்ணிட்டு உட்காந்துட்டேன் நான். ஸோ 1 hour சார் அந்த 15 daysல 1 to 15 அந்த டேஸ்ல என்ன பண்ணோம், என்னெல்லாம் நடந்ததுன்றது பேசிக்கிட்டா அப்போ சிலது நமக்கு தெரியும், எங்க நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இல்ல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லலாம், மத்தவங்க சொல்லலாம், இல்ல நீங்க சொல்லலாம் நாங்க என்ன தப்பு பண்ணோன்றது. ஸோ 15 daysல எங்களோட இப்படி பேசுனீங்க. அடுத்த 15 days மந்த்லி ட்வைஸ் பேசினா கூட ஓகே தான் சார். இல்லம்மா, நம்ம எவ்ரி வீக் டேஸ் வெட்னஸ்டே we fix the date.
நீங்க டேட் மெசேஜ் பண்ணுங்க சார். மத்தவங்களுக்கு கேளுங்க அவங்களுக்கு ஓகேவான்ட்டு. ஏன்னா எனக்கு சில யார் விஷயம் ஓகேவா இருக்காங்களோ இல்லையோ வெறும் ஜனம் வந்து உட்காந்துருங்க அவ்வளவுதான். நான் பேசுறேன் சார் ஏன்னா கண்டிப்பா. ஏன் நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு இங்க பேசுறதுக்கு மேம் ஒரு இல்லன்றதுனால லெவலுக்கு மேல நான் வந்து யாரோட சொல்யூஷன்ஸ் கேட்கவே மாட்டேன். ஸோ உங்களோட சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு உங்களோட டைம்க்காக நான் வந்து உட்கார நினைச்சேன்னு வச்சுங்களேன், என் டைமுக்கு நீங்க வர மாட்டீங்க, உங்க டைம் நான் வர மாட்டேன். நான் இதான் என் டைம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வேற வழியில வந்து டைம் வந்து உட்காந்துருவீங்க. ஸோ அதனால வேற வழியே இல்ல சார். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்ப நான் நினைச்சது மோஸ்ட் ஆஃப் வந்து நான் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். எனக்கு தான் இந்த உலகமே பெரிய பெரிய பிரச்சனையா தெரியற மாதிரி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கை தூக்குங்கன்னா எல்லாருமே தூக்கிட்டாங்க. சோ அப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கே இருக்கு. எல்லாமே ஒரே காட்டுல தான் வாழ்ந்துருக்கிறோம். எல்லாம் ஒரே காட்டுல தான் இருக்கிறோம். நானும் சொன்னேன் எனக்கு தான் ஒருத்தர் கீழே இருக்கிறாங்க, ஒருத்தர் தென்னை மரத்துல இருக்கிறாங்க, ஒருத்தர் புளிய மரத்துல இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாருமே ஒரே காட்டுல தான் வாழ்ந்துருக்கோம். எல்லாம் ஒரே காட்டுல வந்து ஜந்து தான் நம்ம எல்லாருமே. பட் 3 or 4 days வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம உங்களை பார்க்கும்போது எனக்கு கில்ட்டியா இருக்கு சார். ஐயோ மாஸ்டர் என்ன கேட்பாரோ, நம்ம லாஸ்ட் வீக் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல, என்ன சொல்றது, என்ன நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு சார். சோ என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து முடியாத ஒரு சுச்சுவேஷன்னாலதான் சார். எனக்கு ஹெல்த் இஷ்யூனால அந்த ஒரு 3 daysக்கு என்னால பண்ண முடியாது சார். மத்தபடி எப்படியாவது ஒரு 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிடுவேன் நான். என்னன்னா கொஞ்சம் ஒரு பிரேக் வந்துடுச்சு இந்த லீவ்ல. ஊருக்கு போயிட்டா அந்த ஸ்ட்ரெஸ்னால ஒரு பிரேக், அவ்வளவுதான். மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடும். Sure. Yes, ma'am. Yes, last doubts Sir. வந்து சொல்லிருக்கேன். 5 o'clock batch வேற ஸ்டார்ட் பண்ணோம். சார் Yes. சார் எனக்கு ஒரு 3-4 டேஸா வெயிட் வந்து சேம் அதே 3-4 days வெயிட் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுது. யாரு அமலாவா? ஸோ ஓகே, யாரோ சொன்னாங்க ஸ்டக் ஆகுது. ஓகே, ஸோ 3-4 days ஸ்டக் ஆகுதுலாம் கன்சிடர் பண்ணாதவா, ஒரு வாரம் ஸ்டக் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை கண்டிஷன் கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்டக் ஆகட்டும். கேக்குதா சார்? எஸ், அது ஒரு வாரத்துக்கு okay. ஸ்டக் ஆக விடுமா, ஒரு வாரத்துக்கு ஸ்டக் ஆகட்டும். ஒரு வாரத்துக்கு அதே வெயிட் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் மாத்தலாம். அது வரைக்கும் ஓகே வில் கோ தி சேம் ப்ராசஸ். அப்பதான் ஓகே சார். ஓகே கண்டிஷன் கரெக்டா ஸ்டக் ஆகுதான்னு தெரியும். எஸ் மோனிஷா சொல்லுமா. தேங்க்யூ சார். எனக்கு மாஸ்டர் எஸ் மோனிஷா. எனக்கு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி நான் சொன்ன மாதிரி வெயிட் எனக்கு 3 kgs தான் மாஸ்டர் ரெடியூஸ் ஆயிருக்கு. பட் ஆனா பாடி ஷேப்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது மாஸ்டர். எனக்கு ஸ்டொமக் நல்லா குறைஞ்சிருக்கு, அதுல நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனா வெயிட் மட்டும் அந்த 2 kg அப்படியே தான் குறைஞ்சது. ஒரு 7 daysக்கு அப்புறம் குறைஞ்சது அப்படியே தான் மாஸ்டர் இருக்கு. ஓகே. இன்னொன்னு எனக்கு ஒரு நீ பெயினும் ஜாயிண்ட் பெயினும் கொஞ்சம் அதிகமா இருக்கு மாஸ்டர். கொஞ்சம் இருக்கு, பண்ண முடியல. இப்போ நம்ம உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ப்ரோட்டீன் டயட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நான் வெஜிடேரியன் அப்படின்னா, ஸோ எக்கு, சிக்கனு, ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். நைட் மட்டும் ஃப்ரூட்ஸ் வந்துருப்போம். காலையில வந்து எக்ஸ் மாதிரி எடுத்துப்போம், மதியத்துல வந்து சிக்கன் மாதிரி எடுத்துப்போம், நைட் மட்டும் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ இதை மட்டும் கொண்டு போவோம். ஆனா எல்லா மீலுக்கும் முன்னே பின்னே ஃப்ரூட்ஸை கொண்டு போவோம். என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் சொன்னேன். சப்போஸ் எனக்கு நீ பெயின் வருது, ஜாயிண்ட் பெயின் வருது, அப்ப எல்லாம் மசில்லாம் வீக்கா இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோட்டீன் விஷயம் கொடுக்கும்போது என்னன்னா மசில் அப்படியே இழுப்பான். அந்த எனர்ஜி எடுத்து அவன் என்ன பண்ணா அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இது குறைந்தா இல்லையான்னு நம்ம அதை செக் பண்ணிட்டு we can have the conclusion. சரிங்க மாஸ்டர். ஷூர். ஓகே, சரி, ஓகே மேம். ஸோ இந்த செக்ஷன் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம 5 o'clock batch will be have to start. ஓகே, ஸோ bye from everyone. Thank you sir. சீக்கிரமா அதை ரெடி பண்ணி குரூப். ஆமா சார், சீக்கிரமா ஒரு வீடியோ போட்டுருங்க சார். ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ Thank you sir. Thank you. Thank you, sir.